வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் சியூ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு 19ஆம் தேதி வர இருக்கு. அந்த வாய்தா நெருங்க பள்ளித்தரப்பு பதட்டத்துக்குள்ளாகிறது வாஸ்தவம். ஒவ்வொரு வாய்தா வாங்கும் போதும் அந்த வாய்தா வாங்குற முதல் 3 நாட்கள் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதும், அதுக்கப்புறம் அந்த நாட்கள் நெருங்க கோர்ட் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவங்கள தொத்தி கொள்வது இயற்கை. அதை மறுக்க முடியாது யாரும். நான் வெளியே ரிலாக்ஸாக தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அந்த பதட்டம் இருக்க தான் செய்யும். ஸோ 3-4 வாய்தா தாண்டி வந்துருச்சு இப்போதைக்கு. இந்த 2 மாதத்தில் அந்த 3-4 வாய்தாக்களையும் ஒவ்வொரு வாய்தாவிலையும் அதே மாதிரி தான் இந்த வாய்தாவில் கோர்ட்டு கொடுக்க சொல்லுவாங்களோ, இந்த இதில் கொடுக்க சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டம் அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இந்த 19ஆம் தேதி வருவதற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு அந்த பதட்டம் இப்போதுலேருந்து ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறது தெரியும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் இப்போ டைரெக்டாக சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அதனால் ஒரு சின்ன கதை மூலமாக அவங்களுக்கு அதில் சொல்லலாம்னு இருக்கேன். அதாவது ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர், பணம், பலம், அரசியல் பலம், அதிகார பலம், எல்லா பலமும் கொண்ட ஒரு ஆள். நான் சக்தி பள்ளி ரவிக்குமாரை சொல்லலை, ஒரு பொதுவாக ஜென்ரலாக ஒரு ஆள், எல்லா பலமும் கொண்ட ஒரு செல்வந்தர். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதை வேணாலும் விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சுன்ற நேரத்தில் அப்படி விலைக்கு வாங்கக்கூடிய அதிகாரம், பணபலம் எல்லாம் இருக்குது. அவருக்கு செல்வாக்கும் இருக்குது. அவருக்கு அவர் மனைவியும் அவரும் உட்கார்ந்து பேசும்போது ஒரு மன கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த மனக்கவலையிலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியலை எனக்கு அப்படின்னு, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவர் புலம்பிட்டு இருக்காரு அவர் மனைவிட்ட. ஸோ அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, பக்கத்து காட்டில் ஒரு சன்னியாசி இருக்காரு, நீங்கள் போய் அவரை பார்த்தீங்கன்னா அவர் இதுக்குள்ள ரெமெடி என்னன்றதை சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவர் அந்த காட்டுக்கு போய், அந்த செல்வந்தர் காட்டுக்கு போய் அந்த சன்னியாசியை சந்தித்து இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்ல உடனே அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல போய் ஆசிரமத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்க விருந்தை முதல்ல சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லணும். விருந்து சாப்பிட்டு வர்றாரு. சரி, இப்போ நீங்கள் பயண கலைப்பில் இருப்பீங்க, கொஞ்ச நேரம் இப்போ ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு படுக்கையை காட்டி இதில் படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவரும் படுத்துக்கிறாரு. பக்கத்தில் அந்த சன்னியாசி உட்காந்து ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ தான் ஸ்டார்ட் ஆகி கிளம்பி போகுது. அப்போது வேகமாக ஒருத்தர் ஓடி வர்றான். அவன் ஒரு லக்கேஜை தலையில் வச்சுக்கிட்டு ஓடி வர்றான். தூக்க முடியாமல் தூக்கிட்டு வேகமாக ஓடி அந்த ஓடுற ட்ரெயினில் ஏறிடுறான். ஏறி ஒரு இடத்த பார்த்து உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா தலையில் இருக்க சுமையை இறக்காமல் தலையிலேயே வச்சிட்டு இருக்கான். இப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு அவனை கிண்டல் பண்ணிட்டு, என்னப்பா ட்ரெயினில் தான் ஏறிட்ட, அப்புறம் சீட்டும் கிடச்சிருச்சு, உட்காரவும் செஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் என்ன தலையில் இருக்க சுமையை கீழே இறக்கி வை, போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இந்த ட்ரெயின் என்னை சுமந்துக்கிட்டு போனால் போதும், இந்த சுமையை நானே சுமந்துக்கிறேன், என்னோட சுமையை அப்படின்னு சொல்லி சுமையை இறக்க மாட்டேன்ட்டான். ஸோ இவன் போய் சேர்ற இடம் வந்தவுடனே இறங்கி போயிடுறான் அப்படியே. ஸோ இதில் என்ன சொல்ல வரீங்க இந்த கதையில் அப்படின்னா, அந்த சன்னியாசி சொல்ல இந்த கேட்டுட்டு இந்த செல்வந்தர் எனக்கு ஒன்றும் புரியல இந்த கதை மூலிமா, அந்த லூசு பைய யார், இந்த மாதிரி ட்ரெயினில் ஏறி சுமையை தலையில் வச்சுட்டு இருக்கோம் இறக்கி வைக்காமல் அந்த லூசு பைய யார் அப்படின்ட்டு சொல்ல கேட்குறான். அப்போ சன்னியாசி அமைதியாக சொல்கிறார் அவர், அந்த லூசு பைய வேற யாரும் இல்லை, நீ தான் யாது அப்படின்னு. அப்போ இவனுக்கு கொஞ்சம் கோபம் வருது. என்ன அப்படி, எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னோடனே, ஆமாம் நீ இறக்கி வைக்க வேண்டிய இடத்துல இறக்கி வைக்காமல் சுமையை எல்லா நேரமும் சுமந்துட்டு இருக்கனால தான் அந்த மனசு அழுத்தம் இருக்குது, மனசு கவலையில் இருக்குது. அந்த கவலை உன் மனசில் இருக்கிறனால தான் உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு விதமான பதட்டம் இருக்கிறது. அந்த சுமையை எங்கே இறக்கி வைக்கணுமோ அந்த இடத்துல இறக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிற மைண்டு, உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு அப்போ தான் புரியுது, ஆமாம் என்னோட சுமையை நான் தூக்கிட்டே இருக்கிறேன், அதை இறக்கி வைக்க வேண்டிய இடத்துல இறக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுமையை இறக்கி வச்சுட்டு, மனசில் இருக்க பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு அப்படி தூங்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ இப்போ நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படுக்கையை கட்டுற அவன் படுத்து நிம்மதியாக தூங்குறான். காலையில் எந்திரிச்சு இந்த சன்னியாசி எழுப்புறாரு அவனை, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காடுறான் படுக்கையில் அப்படின்னு. தலைவாணியை எடுத்துகிட்டு பாருங்க அப்படின்னோடனே தலைவாணி எடுத்துகிட்டு பார்க்குறா, உள்ள ஒரு கருணாக பாம்பு இருக்குது.
அவன் ஆண் கத்திட்டு, என்ன கருநாக பாம்பு தலையாணி கீழே வச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் வச்சிடலப்பா, அது அங்கே தான் இருந்திருக்கு நீ படுக்கிறதுக்கு முன்னாலேருந்து. ஆனால் உனக்கு அது தெரியாதனால நீ எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் தூங்கிட்டு இருக்க. அது இருக்குன்னு தெரிஞ்சால் ராத்திரி பூரா நான் தூங்கி இருக்க மாட்டேன், ஒரு மூலையில் போய் தான் உட்காந்துருப்ப. இதுதான் மனசு உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷனும் சரி, உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் சரி, எல்லாமே உன் மனசில் இருக்குது. அந்த பாம்பு தலையாணிக்கு கீழே இல்லை அப்படின்னு நினச்சினாலும் நிம்மதியாக தூங்கின. இருக்குன்னு நினச்சிருந்தீங்கனாக்கா அவனால் தூங்க முடியாது. இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்தை கொடுத்தோன்னே அவன் உண்மை தெளிவடைஞ்சிட்டு போகிறான், வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஸோ இப்போ நான் சொல்ல வந்தது, அந்த செல்வந்தரை யாராக நினைக்கணுமோ அவரை நினச்சிக்கோங்க. இப்போ அவர் இறக்கி வைக்க வேண்டிய பாரம் இருக்குது பார்த்தீங்களா, இவருக்கு இறக்கி வைக்க முடியாது அந்த பாரத்தை இவர் நினைச்சாலும். ஏன் அப்படின்னா இவர் ஒரு நெருப்பில் நடந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்காப்புல. யாரு? நம்ம சக்தி பள்ளி ரவிக்குமார் தான். அவருக்கு என்ன பாரம் அப்படின்னா, இப்போ இவங்க கேட்குறாங்க இல்லையா கோர்ட்டில் மூலமாக என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கொடுத்துட்டாக்கா என்ன குற்றம் செஞ்சோம், அந்த குற்றவாளி யாரு, யாரை காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வெளியில் வந்துருமோ அப்படிங்கிற பதட்டத்தில் இந்த சாட்சி ஆதாரங்கள் எல்லாத்தையும் அமைக்கிறதுக்காக ஒரு மூட்டையாக கட்டி அவர் சுமந்துக்கிட்டே திரிகிறாங்க, மடியில் கட்டிக்கிட்டே திரிகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த நம்ம கேட்கறது முதல்ல பேசிக்காக ஒரு விஷயம் என்ன கேட்குறோம், அந்த விழுந்த ஃபுட்டேஜ் வேணும். இந்த விழுந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு சரியாக தெரியலை, இலை அசைகிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சகோதரி செல்வி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் சரியாக இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால தான் அவங்க அந்த சார்ஜ் ஷீட்லேயும் போலீஸ் அதை ஒரு சாட்சி ஆதாரமாக சேர்க்கலை. இவ்வளோ மங்கலாக இருக்கிறத கோர்ட் ஏற்றுக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம், அதனால சாட்சியாக சேர்க்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் அந்த இடத்துல விழுந்ததுன்னே வச்சுக்கோங்க, காலையில் வரைக்கும் அந்த இடத்துல கடந்திருக்கு, நைட்டு விழுந்தது காலையில் வரைக்கும் அந்த இடத்துல கடந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யார் அந்த இடத்துல அந்த பாடியை பார்க்குறாங்களோ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, குழந்தைக்கு கூட தெரியும். முதல்ல திடீர்னு பார்க்கும்போது ஒரு பொண்ணு மேலேருந்து அலங்கோலமாக விழுந்து கிடக்குறா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பார்த்த ஆளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு அதிர்ச்சி, இங்கேயும் அங்கேயும் ஓடி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வரும் தெரியுமா. அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல வீடியோவில், விழுந்தது தான் ரெக்கார்ட் ஆகல. இதை பார்த்த உடனே அந்த மண்ணாங்கட்டி தான் முதல்ல பார்த்ததா சொல்லப்படுது. அவனோட ரியாக்ஷன் என்னங்கிறது ஃபுட்டேஜில் வந்திருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜ் பார்த்தாவே தெரிஞ்சிருமே இது உண்மையா இல்லை செட்டப்பா அப்படின்னு. ஸோ இதுதான் நம்ம கேட்குற கேள்விகளுக்கான கேட்குற ஆவணங்களுக்குள்ள உள்ள மரியாதை. அந்த ஆவணங்களை எதுக்காக கேட்குறோம் அப்படிங்கிறதுக்குள்ள காரண காரியங்கள் இதுதான். இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தூக்கி சுமந்துட்டு இருக்கிறதோட, இவன் இன்னும் யாரெல்லாம் காப்பாற்றி தூக்கி சுமக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹரிப்பிரியாலேருந்து, கிருத்திகாலேருந்து, மண்ணாங்கட்டிலேருந்து, ஜபஜீப பிரியாலேருந்து இவ்வளவு பேரும் வாக்குமூலம் கொடுத்துட்டு நாளைக்கு அப்ரூவரா மாதிரி வாக்குமூலத்தை மாற்றி சொல்லிடுவாங்களோ அப்படி ஒரு பயத்தோடையே சுற்றிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை. யார் எந்த நேரத்தில் காலை வாரி விடுவாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்ரீமதியோடைய தோழிகள் இருக்காங்கல்ல, அவங்க திடீர்னு வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும், உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருமே அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதை மறுக்கவே முடியாது. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவை தூக்கி அவங்கள கட்டி காப்பாற்றி இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் கூப்பிட்டு போய் கூவத்தூரில் அடைச்சி வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இவங்களெல்லாம் அடை அணை கட்டி அப்படியே 10 நாப்பில் கூடையில் கோழியை மூடி வைக்கிற மாதிரி மூடி வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. வேற வழியும் இல்லை. இவங்க எப்படியே விட்டுட்டாக்கா இவங்க எல்லாம் வாயை திறந்து இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களெல்லாம் சாட்சி ஆதாரங்கள் ஆயிடுவாங்க. இப்போ பள்ளிக்கூடம் என்ன நடக்குது, என்ன நிலைமைகளில் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது வெளிச்சத்துக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ அந்த பதட்டம் இருக்கிற வரைக்கும் அவங்க தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ மேக்சிமம் கலவரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பள்ளியில் இருக்க ஆதாரங்களை பூரா அழிச்சிட்டு பள்ளி சீரமைப்பு என்ற பெயரில் இருக்கிற மிச்ச ஆதாரங்களையும் அழிச்சு விட்டாச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம இந்த வழக்கை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னா அது பிரம்ம பிரயத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்து தான் இதை வெளியே கொண்டு வரணும்.
ஆனால் அதுக்கு தகுதியான நபர் நம்ம வக்கீல் டீமில் இருக்காரு அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள ஒரு ஆறுதல். ஏன்னா அவர் இது மாதிரியான வழக்குகளை வெற்றிகரமாக நடத்தி குற்றவாளிகளை தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆன ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ப்ரூவ் ஆன ஒரு விஷயம் இந்த வழக்குலையும் ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்துக்கு ஆளாயிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ அவருக்கு விற்கப்பட்ட சவாலை அவர் நேர்த்தியான முறையில் சந்திப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, சகோதரி செல்வி தரப்புக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இப்போ அதே நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தா பாப்பா மோகன் சார் உள்ள வந்த உடனேயே அவங்களுக்கு வந்து பதற்றம் வந்து எகிரிச்சு. ஏன்னா அவர் வந்து அரசு தரப்பு வக்கீல் சிறப்பு பிபி அப்படின்னு தான் அப்ளிகேஷன் போட்டு இந்த வழக்கில் என்ன சேருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் அரசு தரப்பு வந்து அதுக்கு வந்து எந்த பதிலும் சொல்லாமல் கிடப்பில் போட்டுட்டாங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வேற விஷயம், கிடப்பில் போட்டுட்டாங்க. ஸோ இவர் வந்து நேரடியாகவே களத்தில் இறங்கிடுவார். இந்த மூவ் அவங்க எதிர்பார்க்கல. ஸோ அப்படி இறங்கின காரணத்தினால ரொம்ப நாளாக 4 வருஷமாக திறக்கப்படாமல் இருந்த ஒரு கள்ளக்குறிச்சி சிஜேஎம் கோர்ட்டு அது காக்கா உட்கார பணம்பலம் விழுந்துதா என்னான்னு தெரியல, டக்குன்னு அங்கே திறக்க வச்சு இந்த கோர்ட்டில் போய் நீங்கள் உங்களுடைய நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி விட்டாங்க. விழுப்புரத்துலேருந்து நம்ம கையிலேருந்து இந்த பாலை போட்டால் போதும், நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வெளியே வந்துடும், எப்பாடா நம்ம தப்பிச்சோம், அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க கள்ளக்குறிச்சியில் தள்ளி விட்டுட்டு அவங்க கலந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் நிதர்சனமான உண்மை. சரி, கள்ளக்குறிச்சியில் வந்தாவது இது நிவாரணம் பார்க்கலாம் பார்த்தா கள்ளக்குறிச்சியில் சிஜேஎம் கோர்ட்டு அவங்க ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. சரி, ஆரம்பிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் நீதிபதிகள் போடப்பட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரையலுக்கு சம்மன் அனுப்புவாங்கன்னு காத்திருந்து கடைசியில் அந்த நிகழ்வும் நடந்து சம்மன் அனுப்பப்பட்டு இவங்களுடைய தரப்பு இதெல்லாம் வச்சு இவங்களுக்கு கேட்குற ஆவணங்கள்லாம் கொடுங்கன்னு சொன்னோடனே அந்த ஆவணங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட ஆவணங்கள்ல இதெல்லாம் வந்து இல்லை, ஓப்பன் ஆக மாட்டேங்குது சில ஆடியோ வீடியோஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஓப்பன் ஆகிற மாதிரியான ஃபார்மேட்டில் கொடுக்க வேண்டியது அரசு அவங்க கோர்ட்டுடைய கடமை, போலீஸோட கடமை. ஸோ அதை வந்து அவங்க செய்ய தவறி இந்த 26 ஆடியோ ஃபைல் வந்து ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற காரணம் வந்து அது வந்து ஏன் ஓப்பன் ஆகலை அப்படின்னா சில ஃபார்மேட் வந்து சில வீடியோஸ் வந்து சில இதில் ஓப்பன் ஆகாது, சில கம்ப்யூட்டர்ஸில் ஓப்பன் ஆகாது. ஆனால் எல்லா கம்ப்யூட்டர்லையும் ஓப்பன் ஆகிற மாதிரியான ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. ஏன்னா நம்ம அந்த வீடியோஸை பார்க்கணும், நம்ம பார்க்க முடியாத ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்து என்ன பிரயோஜனம், அதை கொடுக்காம இருக்கிறதுக்கு சமம். ஸோ இதெல்லாம் கேட்குறோம். எஃப்ஐஆர் கேஸ் டைரி ஃபாலோ வேணும்னு கேட்டதுக்கு அதை நாங்கள் ஃபாலோவே பண்ணுறது இல்லைன்னு அசால்ட்டாக ஒரு பதிலை வந்து கோர்ட்டில் தைரியமாக சொல்கிறாங்க. அப்படின்னா இது எந்த தைரியத்தில் இப்படிலாம் சொல்கிறாங்க? எஃப்ஐஆர் கேஸ் டைரி வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம், ஃபாலோ பண்ணணுங்கிறது தானே ரூலு. ஸோ விதியை மீறி செயல்படுறாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடுது இல்லை. இது வந்து இவங்களுக்கு பள்ளித்தரப்புக்கு வந்து அந்த விதியை மீறி அனுமதி வாங்காமல் ஹாஸ்டல் நடத்துறது இந்த மாதிரியான சட்டத்துக்கு புறம்பான வேலைகளில் அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கு அப்படிங்கிறது. இவங்க போலீஸ் வந்து ஏன் அவங்களுக்கு சாதகமாக பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கான காரணம் என்ன, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அதனால அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு முன்னாடி வருது. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம வந்து திருப்பி கேட்டுட்டு இருக்கனால இந்த வழக்குக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுருங்க. நீங்கள் வீடியோவில் பேசுகிறனால என்ன பிரயோஜனம்? வீடியோவில் மட்டும் பேசலைங்க, நாங்கள் வீடியோவில் பேசுகிற விஷயங்களை நம்ம எடுத்து அவங்களுக்கும் கொடுத்துட்றோம். நம்ம வீடியோ வாலியாகவே என்ன சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லிடுறோம். அதாவது பாப்பா மோகன் சாருக்கு என்ன சொல்லணுமோ அதையும் அந்த வீடியோவில் சொல்லிடணுமோ. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்றது நம்ம அவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவரை விட நம்ம அதிமேதாவியாக காட்டிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஜீனியஸ் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு பர்சன். அவர் சொல்லி தான் நம்ம வந்து இந்த இது இப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம சொல்லி இருக்க இடத்துல அவர் இல்லை. ஸோ இப்போதைக்கு அவர் என்ன இந்த வழக்கில் எப்படி போகிறாரு, எந்த ஆங்கிளில் மூவ் பண்ண போகிறாரு, எந்த ட்ராக்கில் ட்ராவல் பண்ண போகிறாருங்கிறது அவருக்கு மட்டுமே வெளிச்சம். அது எந்த ட்ராக்கில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கிறது ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருப்போம். 19ஆம் தேதி வரைக்கும் காத்திருப்போம். அந்த 19ஆம் தேதி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.